சிறுகதை வழி ஆங்கிலம் கற்போம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பான நண்பர்களே, குட்டீஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலம் எளிது. ஆங்கிலம் கற்பதற்கு பயமே இல்லை. ஆங்கிலம் வெறும் 30 நாட்களில் அழகாக கற்றுக்கொள்ளலாம். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாமா? த மேஜிக் ஸ்டார். த மேஜிக் ஸ்டார் அப்படின்னா மந்திர நட்சத்திரம். எ ஹார்ட் வார்மிங் மாரல் ஸ்டோரி. மனதை தொடும் ஒழுக்க கதை. அடுத்த சென்டென்ஸ். ஒன் குவைட் நைட் எ லிட்டில் கேர்ள் வாஸ் வாக்கிங் ஹோம். ஒரு அமைதியான இரவில் ஒரு சிறுமி வீட்டிற்கு நடந்து சென்றாள். The sky was filled with shining stars. வானம் மின்னும் நட்சத்திரங்களால் நிரம்பி இருந்தது. இதில் உள்ள நியூ வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் மேஜிக். மேஜிக் அப்படின்னா என்னது? மந்திரம். மந்திர. ஸ்டார் அப்படின்னா என்னது? நட்சத்திரம். அடுத்த லைனில் ஹார்ட் வார்மிங் அப்படின்றது என்னது? மனதை தொடும். மாரல் ஸ்டோரி அப்படின்னா ஒழுக்க கதை. அடுத்த லைனில் என்னெல்லாம் புது வார்த்தை இருக்குன்னு பாருங்க. ஒன் குவைட் நைட், ஒரு அமைதியான இரவில். எ லிட்டில் கேர்ள், ஒரு சிறுமி. வாக்கிங், நடந்து. ஹோம் அப்படின்றது வீடு. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த வார்த்தையில் உள்ள இந்த சென்டென்ஸில் உள்ள எல்லா வார்த்தைக்கும் பொருள் தெரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்த சென்டென்ஸில் உள்ள நியூ வேர்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸ்கை, வானம், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபில்டு, நிரம்பி இருந்தது. வானம் எதனால் நிரம்பி இருந்தது? ஷைனிங் ஸ்டார்ஸ், மின்னும் நட்சத்திரங்களால் நிரம்பி இருந்தது. ஷைனிங் ஸ்டார்ஸ் என்னது? மின்னும் நட்சத்திரங்கள். புரிஞ்சிச்சா? இப்போ இதில் நம்ம பி வெர்ப் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? நான் ஏற்கனவே சொன்னேன், கதை சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம சொல்லணும். மெயின் வேர்ப் ஆனாலும் பி வேர்ப் ஆனாலும் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆனாலும் என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ்க்கு போவோம். Suddenly she saw a tiny glowing star on the ground. She gently picked it up. திடீரென்று, சடன்லி, தரையில் ஒளிரும் ஒரு சிறிய நட்சத்திரத்தை அவள் கண்டாள். இதில் உள்ள புது வார்த்தை என்னது? க்ளோயிங். க்ளோயிங் அப்படின்னா என்னது? ஒளிரும். டைனி. டைனி அப்படின்னா என்னது? ஒரு சிறிய. ஆன் த கிரவுண்ட் அப்படின்றது என்னது? தரையில். புரிஞ்சிச்சா இந்த சென்டென்ஸு? அடுத்த சென்டென்ஸ். ஷி ஜென்ட்லி பிக்ட் இட் அப். அதை மெதுவாக எடுத்தா. ஜென்ட்லி பிக்ட் அப்படின்னா என்னது? மெதுவாக எடுப்பது. அடுத்த சென்டென்ஸ். த ஸ்டார் ஸ்போக் சாஃப்ட்லி. ஸ்டார் நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும். ஸ்போக். ஸ்போக் அப்படின்னா என்னது? ஸ்பீக்கினுடைய பாஸ்ட் டென்ஸ். ஸ்போக். அப்போ மெதுவாக பேச தொடங்கியது. சாஃப்ட்லி அப்படின்னா என்னது? மெதுவாக. ஸ்பீக் அப்படின்னா என்னது? ஸ்போக் அப்படின்னா என்னது? பேச தொடங்கியது. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ். ஐ ஆம் ஏ மேஜிக் ஸ்டார். என்ன சொல்லுது? இதையா நம்ம விதின் கொட்டேஷனுக்குள்ளே போடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாரே பேசுது. தானே பேசுவதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விதின் கொட்டேஷனுக்குள்ளே போடுவோம். அப்போ இந்த ஸ்டார் என்ன சொல்லுது? ஐ ஆம் ஏ மேஜிக் ஸ்டார். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஒரு முறை ரீகால் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போவோம். யூ ஹாவ் ஒன்லி ஒன் விஷ். சூஸ் வைஸ்லி. உனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டுமே. அதை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடு. இந்த மேஜிக் ஸ்டார் இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஒரே ஒரு வரத்தை நான் கொடுக்க போகிறேன், அது எந்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்போ இதில் உள்ள நியூ வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா விஷ். விஷ் அப்படின்னா உன்னுடைய ஆசை. சூஸ் அப்படின்னா என்னது? தேர்ந்தெடு. வாய்ஸ்லி அப்படின்னா என்னது? புத்திசாலித்தனமாக. இதை சொல்லி பாருங்க பார்க்கலாம். யூ ஹாவ் ஒன்லி ஒன் விஷ். சூஸ் வைஸ்லி. புரிஞ்சுச்சா? அடுத்த சென்டென்ஸ். த லிட்டில் கேர்ள் ஸ்மைல்டு.
ஐ டோன்ட் வாண்ட் டாய்ஸ் ஆர் ட்ரெஷர்ஸ் அவ சொல்கிறா. அதனால் விதின் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டாய்ஸ் ஆர் ட்ரெஷர்ஸ். டாய்ஸ்னா என்னது? எனக்கு பொம்மைகளோ செல்வமோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. த லிட்டில் கேர்ள் ஸ்மைல்டு. சிறுமி புன்னகைத்தாள். ஸ்மைல்டுனா என்னது? புன்னகைப்பது. ஐ டோன்ட் வாண்ட் டாய்ஸ் ஆர் ட்ரெஷர்ஸ். எனக்கு பொம்மைகளோ செல்வமோ, ட்ரெஷர்ஸ்னா என்னது? செல்வமோ வேண்டாம். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாரும் சொல்லி பாருங்க பார்க்கலாம். வாங்க அடுத்த சென்டென்ஸ் சொல்லி போவோம். I wish everyone in my village will always be happy. The magic star shone brightly. இந்த பிள்ளை, சின்ன பிள்ளை என்ன அழகான ஒரு விஷ் அவ சொல்றான்னு பாருங்க. ஐ விஷ் எவ்ரி ஒன் இன் மை வில்லேஜ். எவ்ரி ஒன் என்னது? என் கிராமத்தில் உள்ள அனைவரும். எவ்ரி ஒன் என்னது? அனைவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வில் ஆல்வேஸ் பி ஹாப்பி. எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. எவ்ரி ஒன்னா என்னது? எல்லோரும். பி ஹாப்பினா என்னது? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வில்லேஜ்னா என்னது? கிராமம். த மேஜிக் ஸ்டார் ஷோன் பிரைட்லி. இவளுடைய அந்த பெருந்தன்மையை நினைத்து இந்த மேஜிக் ஸ்டார் என்ன பண்ணுச்சு? ஷோன் அப்படின்னா என்னது? ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ். ஷைனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? ஷோன். த மேஜிக் ஸ்டார் ஷோன் பிரைட்லி. இந்த மந்திர நட்சத்திரம் என்ன செய்துச்சு? சந்தோஷப்பட்டு நல்லா பிரைட்டாக பிரகாசிக்க தொடங்கியது. பிரைட்லினா என்னது? பிரகாசமாக ஒளிர்ந்தது. புரிஞ்சா? அடுத்த சென்டென்ஸ் போவோம். ஜாய் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த வில்லேஜ். மகிழ்ச்சி முழு கிராமத்திலும் பரவியது. த்ரூ அவுட் த வில்லேஜ் என்னது? முழு கிராமத்திலும். ஜாய்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மகிழ்ச்சி. எவ்ரி ஒன் ஸ்மைல்டு ஹாப்பிலி. அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். இப்போ இந்த சென்டென்சஸ் சொல்லி பாருங்க பார்க்கலாம். அடுத்த சென்டென்ஸ் போவோம். Neighbors helped one another. Children laughed with joy. Neighbors அப்படின்னா அயலார்கள், பக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்ற பொருள் கொடுக்கும். ஹெல்ப்ட் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். ஒன் அனதர்னா என்னது? ஒருவருக்கொருவர். ஹெல்ப்ட்னா என்னது? உதவி செய்தனர். நெய்பர்ஸ் ஹெல்ப்ட் ஒன் அனதர். அயலவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். புரிஞ்சுச்சா? சில்ட்ரன் லாஃப்ட் வித் ஜாய். சில்ட்ரன்னா யாருங்க? குழந்தைகள். மகிழ்ச்சியுடன், ஜாய்னா என்னது? மகிழ்ச்சியுடன் சிரித்தார்கள். லாஃப்ட் அப்படின்றது என்னது? சிரித்தார்கள். அடுத்த சென்டென்ஸ். கைண்ட்னஸ் ஃபில்ட் எவ்ரி ஹோம். கைண்ட்னஸ் ஃபில்ட் எவ்ரி ஹோம் அப்படின்றத எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? ஒவ்வொரு வீட்டிலும் அன்பும் கருணையும் நிறைந்திருந்தது. புரியுதா? கைண்ட்னஸ் அப்படின்னா என்னது? கருணை, இரக்கம், பரிவு அப்படின்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீல்டு ஏற்கனவே பார்த்தோம், நிறைந்திருந்தது. லவ் க்ரூ இன் எவ்ரி ஹார்ட். ஒவ்வொரு இதயத்திலும். எவ்ரின்றது வந்து ஒவ்வொரு. ஹார்ட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இதயத்திலும். லவ் என்னது? அன்பு. க்ரூ அப்படின்றது என்னது? மலர்ந்தது. க்ரூக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் என்னது? க்ரோ. இப்போ இந்த சென்டென்சஸ் சொல்லி பாருங்க பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போவோம். The magic star returned to the sky. It whispered a final message. மந்திர நட்சத்திரம் மீண்டும் வானத்திற்கு பறந்தது. ரிட்டர்ன்ட் அப்படின்றத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இப்போ பறந்தது. அது வந்து இப்போ எக்ஸாக்ட்லி வந்து பறந்தது அப்படின்னா ஃப்ளையிங்னு நீங்கள் கேட்பீங்க. இதுக்கு அர்த்தம் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமாக அர்த்தம் மாறும். அப்போ ரிட்டர்ன்ட் அப்படின்னா என்னது? திரும்பி போனது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம்? பறந்தது அப்படின்னு சொல்கிறோம். The magic star returned to the sky. எங்கே போச்சு? திருப்பியும் வானத்திற்கு பறந்து சென்றது. இட் விஸ்பர்ட் அப்படின்னா அது மெதுவாக சொல்வது. நம்ம குசுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் விஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் மெசேஜ்னா என்னது? இறுதி செய்தி. கடைசியாக அது மறைவதற்கு முன்பாக சொன்ன ஒரு செய்தின்னு அர்த்தம். புரியுதா? ஃபைனல் மெசேஜ். அடுத்த சென்டென்ஸ் போவோம். எ ஜெனரஸ் ஹார்ட் கேர்ஸ் ஃபார் அதர்ஸ். அது என்ன சொல்லுது அப்படின்னா தாராளமான இதயம்
பிறரின் நலனையே விரும்பும். உண்மையான ஒரு அழகான மெசேஜ் இது, அப்படிதானே? ஏன்னா இந்த சிறுமி என்ன செய்தா, தனக்காக ஒரு விஷ், தனக்கான ஒரு அருளை அவ கேட்கல. மாறாக அவ யாருக்காக கேட்டா, மற்றவர்களுக்காக கேட்டா. தன்னுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்தா, தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தா. அதனால தான் இந்த ஸ்டார் இறுதி செய்தி என்னன்னு சொல்லுது, எ ஜெனரஸ் ஹார்ட் கேர்ஸ் ஃபார் அதர்ஸ். உண்மையாகவே தாராள மனசு உள்ளவங்க யாரை தான் கேர் பண்ணுவாங்க, மற்றவர்களை தான் என்ன செய்வாங்க, மற்றவங்க நலனை தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் எனது கேர், நலனை. கேர்ஸ் அப்படின்னா என்ன, பிறரின் நலனை விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லுது. ட்ரூ மேஜிக் பிகின்ஸ் வேர் கிரீட் ends. இது அதை விட பெரிய ஒரு மெசேஜ். பேராசை முடியும் இடத்தில்தான் உண்மையான மந்திரம் தொடங்குகின்றது. கிரீட் அப்படின்னா என்னது, பேராசை. எங்கே நமக்கு பேராசை முடியுதோ அந்த இடத்தில் தான் என்னது, உண்மையான பிறர் அன்பு நமக்கு தொடங்கும். புரியுதுங்களா? மேஜிக் அப்படின்னா என்னது, பிறரை அன்பு செய்ய, பிறருக்காக வாழ்வதற்குள்ள ஆசை நமக்கு தொடங்கும். இல்லைனா நாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நான் தான் நான் தான் எனக்கு தான் சொல்லிட்டு இருப்போம் பேராசை உள்ளவர்கள். பேராசை இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த மெசேஜ் இந்த ஸ்டார் மிகவும் அழகாக கொடுக்குது. இந்த சென்டென்ஸ் எல்லாம் எல்லாரும் திருப்பி வாசித்து பாருங்க, ரீகால் பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ் போவோம். The little girl smiled at the star. இந்த லிட்டில் கேர்ள் என்ன செய்கிறா, அந்த ஸ்டாரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. என்ன அழகான எனக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு போயிருக்க, ஒரு மெசேஜை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிறுமி வானத்தை நோக்கி, அட் அப்படின்னா என்னது, ஸ்மைல்டு அட் த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களை பார்த்து என்ன செய்தாவ, புன்னகைத்தாள். Seeing others happy was her greatest gift. பிறர் மகிழ்ச்சியாக இருப்பதே அவளின் மிகப்பெரிய பரிசாக இருந்தது. இந்த ஸ்டார் அவளுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்தது என்னது, மற்றவர்களுடைய மகிழ்ச்சி. நாமும் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் எனது உண்மையான ஒரு பரிசாக நமக்கு இருக்க வேண்டும். இந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னா மிகப்பெரிய பரிசாக நமக்கு இருக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த கதை உண்மையான ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் நல்ல ஒரு அழகான மெசேஜ் நமக்கு தருது. நம்ம எல்லாருமே அப்படி வாழ்ந்தால் இந்த உலகம் முழுசும் எப்படி இருக்கும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம ட்ரை பண்ணுவோமோ அப்படி அதே போல் அந்த சிறுமியை போல் மற்றவர்களுக்காக நம்ம வாழ்வதற்கு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். புரிஞ்சுச்சா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்ததற்கு நன்றி. See you again. மீண்டும் சந்திப்போம். அன்பு நண்பர்களே, இந்த மேஜிக் ஸ்டாருடைய அனிமேஷன் ஸ்டோரி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டிலும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். அனிமேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.